தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க சரியாக 10 மாத காலம் உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. சீமான் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். விஜயும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவதாக 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆளும் திமுக தற்போது வரை ஏற்கனவே உள்ள கூட்டணியுடன் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளதாம் திமுக தலைமை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர அனைத்து விதமான பணிகளையும் செய்ய தொடங்கியுள்ளது. இதுவரை திமுக 2வது முறையாக வெற்றி பெற்றதும் இல்லை, அதிமுக தோல்வி பெற்றதும் இல்லை. ஆனால் திமுக 2வது முறையாக தோல்வி பெற்ற வரலாறு எல்லாம் உள்ளது. இந்த வரலாற்றை எல்லாம் மாற்ற தேர்தல் வியூக அமைப்பாளர்களை எல்லாம் 5 மாதத்திற்கு முன்னதாகவே நியமித்து அதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சீட் கொடுப்பதில் சிக்கலை கொடுக்க தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வரும் சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற திமுக திட்டமிட்டுள்ளது. அதற்கு ஏற்ப ஒவ்வொரு தொகுதியிலும் பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. எனவே இந்த ஆண்டு இறுதியில் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களிடம் செல்வாக்கு உள்ள நபர் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தொகுதிக்கு 3 பேர் பட்டியலை கட்சிக்கென பிரத்யேகமாக இயங்கும் பெண் ஆய்வு நிறுவனம் வாயிலாக திமுக சேகரித்து வருகிறதா? இந்த சர்வே திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தெரியவர 200 தொகுதிகளில் திமுக வெற்றி என்ற இலக்கோடு போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு மிக குறைவான தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். அப்படியே கூட்டணி கட்சியும் 200 தொகுதிகளை சேர்த்து போட்டியிட்டால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா என்ற பல்வேறு சந்தேகம் எழுந்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை குறைந்தது 30 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 4 சீட் வாங்கி போட்டியிட்ட விசிகா இந்த முறை அதே சீட் கொடுத்தால் போட்டியிடுமா என்றும் திருமாவளவன் அதனை ஏற்றுக்கொள்வாரா என கேள்வி எழுந்துள்ளது. அதே போல காங்கிரஸ் கட்சியும் நிலைப்பாட்டில் இருந்தால் திமுக கூட்டணியில் இருந்து கடைசி நேரத்தில் கூட்டணி கட்சிகள் வெளியேற வாய்ப்பிருப்பதாகவே கூறப்படுகிறது. மேலும் மொத்தமுள்ள 243 தொகுதிகளையும் அந்த நிறுவனம் சர்வே எடுத்து வருவதால் கட்டாயம் கூட்டணி கட்சி தலைவர்கள் விருப்பம் காட்டுவதில்லை என்றும் தேர்தல் நெருக்கத்தில் இதுகுறித்த தகவல்களை திமுக தரப்பு கூட்டணி கட்சியினரிடம் சொல்லி நெருக்கடி கொடுத்தால் அதை ஏற்க கூட்டணி கட்சிகள் மறுப்பு தெரிவிக்கும். அப்போது பிளவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் திமுக தலைமை எப்படி அவர்களை சமாதானப்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.